சிவகார்த்திகேயன் மதராசி படத்தை இப்போ அவரோட ஃபேன்ஸோட சேர்ந்து தேட்டரில் வந்து பார்த்து முடிச்சிருக்காரு. பார்த்து முடிச்சுட்டு வெளில வரும்போது ப்ரெஸ்ஸை மீட் பண்ணி அவருக்கு இந்த ஒரு படம் எந்த மாணிக்கு இருந்தது அப்படின்னு சொல்லியும் அவங்க கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லியிருக்காரு. இந்த ஒரு படம் அவருக்கு வந்து தான் முழுக்க முழுக்க சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்ததாமா. ஸோ இந்த ஒரு படம் வந்து தான் அவரோட லைஃப் டைமில் வித்தியாசமான ஒரு ஜானரில் ட்ரை பண்ண படம், ஒரு ஆக்ஷன் ஃபிலிம். ஸோ அதுக்கு ஃபேன்ஸ் வந்துட்டு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுற இடத்தெல்லாம் கை தட்டுவாங்களா மாட்டாங்களா அப்படி சொல்லி எதிர்பார்த்து தான் இவரும் அதே மாதிரி அனிருத் அவர்கள் வந்திருந்தாங்களா. ஸோ ரெண்டு பேருமே ரொம்ப சந்தோஷமாக எதிர்பார்த்த இடத்துலமே ஃபேன்ஸ் எல்லாமே செம்ம ரெஸ்பான்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்கன்னு. அது உண்மை தான். படம் முழுக்க செம்ம கூஸ் பம்ப்ஸாக தான் இருந்தது. அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மாற்று கருத்து இல்லை. அதே மணிக்கு ப்ரெஸ்ஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த தளபதி அப்படிங்கிற விஷயத்தை விட்டுட்டு இப்போ நீங்கள் தான் அடுத்த சூப்பர் ஸ்டாருங்கிற மாதிரி வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கும் தலைவர் வந்து மெச்சூர்டாக பதில் சொல்லியிருக்காரு. சூப்பர் ஸ்டார் ஒரே ஒரு ஆள் தான், அது ரஜினி சார் மட்டும்தான், அவரோட என்னை வந்து கம்பேர் பண்ணாதீங்க அந்த மாதிரி வந்து மெச்சூர்டாக வந்து பதில் சொல்லியிருக்காரு. அவர் ரொம்பவே ஹாப்பி. ஃபேன்ஸ் எல்லாமே வந்து தான் செம்ம ரெஸ்பான்ஸ் வந்து இந்த ஒரு படத்துக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நினைக்கும் போது, அதே மணிக்கு இந்த தளபதி விஜய் அவர்கள் வந்து உங்களுக்கு இந்த நாளில் தான் வந்துட்டு துப்பாக்கி கொடுத்த அந்த ஒரு சீனை பற்றி என்ன நினைக்கிறீங்கிறதுக்கு அந்த ஒரு சீனுக்கு நான் எப்பயுமே அவருக்கு வந்து நன்றி கடன் பட்டிருக்கேன் அந்த மாதிரி சொல்லி முடிச்சிருக்காரு. ஸோ படம் உண்மையில ஒரு மிகப்பெரிய வெற்றி, ஆக்ஷன் ஹீரோவாக மாறிய எஸ்கே அப்படி தான் வந்து சொல்லணும். ஸோ உங்களுக்கு இதை பற்றி என்ன கருத்து அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. டாடா பை.